பொள்ளாச்சி பயங்கரங்கள் என்னுடைய வாழ்க்கையில செரிக்க முடியாத 2 விடயங்கள். ஒன்று, அன்புமகள் அனிதாவினுடைய மருத்துவ கனவு கொலை செய்யப்பட்டு அவள் தற்கொலை செய்து கொண்டது. இன்னொன்று, பொள்ளாச்சியில ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் ரிலீஸ் ஆகி சம்பந்தப்பட்டவங்க பிள்ளைகளுடைய அம்மா அப்பாவுக்கே அனுப்பி அவ்வளவு பிள்ளைகள் ஏமாந்து போய் நம்பி ஏமாந்து போய் அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற விஷயம் நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பொள்ளாச்சி பயங்கரம் அப்படிங்கிறது பேசு பொருளாவே தான் இருந்துட்டு இருக்கு. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த குற்றவாளிகள் 9 பேரும் கோர்ட்டில் ஆஜராயிருக்கிறாங்க. மறுபடியும் இந்த வருகிற மாதத்தினுடைய முதல் வாரத்துல ஆஜராக சொல்லியிருக்கிறாங்க. அந்த 9 குற்றவாளிகளையும் நான் பார்க்கிறேன், சிரிச்சுக்கிட்டே வரான், டிப்டாப்பா வந்திருக்கிறான். ஒருத்தன் பாய் கட் பண்ணியிருக்கிறான், ஒருத்தவங்க ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கிறான், ரொம்ப ஸ்மார்ட்டா அயன் பண்ண ஷர்ட்டும் பேண்ட்டும் அவ்வளவு அருமையாக. கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் கூட இவ்வளவு நாகரிகமாக டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு போவானான்னு தெரியல. அவ்வளவு அருமையாக இத்தனை வருஷம் ஜெயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்கள் ரொம்ப பிரமாதமா வெளியில வர்றாங்க. இந்த நாடு கைதிகளுக்கு, குற்றவாளிகளுக்கு எவ்வளவு சலுகைகளை கொடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு யோசிக்கணுமா? இல்லை, இந்த தருதலைகள் எல்லாம் இவ்வளவு பாதுகாக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்குது அப்படின்னு நினைச்சு வேதனைப்படணுமா? என்ன செய்யணும் இப்போ? அதுல ஒரு விஷயத்தை நான் கவனிச்சேன். ஒரு குற்றவாளி கழுத்துல ருத்ராட்ச மாலை, ஒரு குற்றவாளியினுடைய நெற்றியில செந்தூர பொட்டு ஆரஞ்சு கலர், ஒரு குற்றவாளியினுடைய நெத்தியில விபூதி பட்டை, இன்னொரு குற்றவாளி விபூதி பட்டையோட குங்குமத்தையும் சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கிறான். இன்னொரு குற்றவாளி நல்ல யூ மாதிரி போட்டு நெத்தியில நாமம் போட்டு நடுவுல சிவப்பு கலர் கோடு விட்டுருக்கிறான். ஒவ்வொரு குற்றவாளியும் ஏதோ ஒரு அடையாளத்தோடு வருவதற்கான நோக்கம் என்ன? இவர்கள் கோவிலுக்குள்ள இருந்து வர்றாங்களா, இல்ல சிறைச்சாலைக்குள்ள இருந்து வர்றாங்களா? இந்த அடையாளத்தினுடைய அவசியம் இப்ப என்ன இருக்கு? இந்த 9 குற்றவாளிகளும் கைது செய்யப்படும் போது இந்த அடையாளத்தோடு இருந்தாங்களா? ஜெயிலுக்குள்ள போகும்போது இந்த அடையாளத்தோட போனாங்களா? இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்த வரும்போது எல்லா மீடியாக்களும் அங்க இருக்கும் அப்படின்னு தெரியும் போது இவ்வளவு பிரமாதமாக செந்தூரம்லாம் எப்படி ஜெயிலுக்குள்ள கிடைக்குதுங்கிறதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒருவேளை அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் கொடுக்குறாங்களோ, அப்படி அவங்களுக்கு கிடைக்குமோன்னு தெரியல. எல்லோரும் ஏதோ ஒரு அடையாளத்தோடு வந்ததற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாகுது. ஏன் தெரியுமா? இப்போ நம்ம பார்த்தோமே, பில்கிஸ் பானுவோட வழக்குல 11 குற்றவாளிகளும் வெளியே வரப்பட்டு எல்லாருக்கும் ஆரத்தி எடுத்து பூத்தூவி மாலை போட்டு அவங்களுக்கெல்லாம் பொட்டு வச்சு கொண்டாடி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இனிப்பு கொடுத்து கொண்டாடினாங்களே. ஒரு பெண்ணை வன்புணர்வு செய்து வயிற்றில் இருந்த பிள்ளையை கூட பார்க்காம ரேப் பண்ணி 5 கொலைகள் நடத்திய காமுகர்கள் 11 பேருக்கு நடந்த கூத்து. அதையும் இதையும் ஒப்பிட வேண்டியது இருக்கு. பெண் குழந்தைகள் வாழ்வதற்கு ஒரு தகுதியற்ற நாடாக இந்த நாடு மாறிக்கொண்டு இருக்குது அப்படின்னு கத்தி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல நான் நினைச்சு பாக்குறேன், ஒவ்வொரு ஸ்கூலா போய் நான் எப்படியெல்லாம் அழுது அழுது பேசியிருப்பேன் அப்படிங்கிறத இப்பயும் கண்ணீரோடு நான் நினைவு கூறுகிறேன். அண்ணா, என்னை அடிக்காதீங்கன்னா, பெல்ட்டில் அடிக்காதீங்கன்னா, என்னால வலி தாங்க முடியலன்னா நானே பேண்ட்டை கலத்திறனே அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளை கதறிய அந்த ஆடியோவை கேட்டமே. இத்தனை ஆண்டுகள் ஆகியும் இப்போது சொல்லுகிற போதும் உள்ளமெல்லாம் உலுக்கி நடுங்குது, பதறுது நமக்கு. இதுக்கு ஒரு நியாயம் கிடைச்சிராதா இந்த துப்பு கெட்ட நாட்டுல அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கும் போது இவர்கள் ஹீரோ மாதிரி வெளியே வரக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது பொம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்தவங்களுக்கு எவ்வளவு வயிற்றுச்சல் வேதனையாக இருக்குது இந்த நாட்டுல. இதுல எத்தனையோ பிள்ளைகள் மரணித்து போனார்கள். பல விஷயங்கள் வெளியில வரவே இல்லை, அங்கங்க அப்படி அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. களத்துல இருந்து ஆய்வு செய்து செய்திகளை சேகரிக்கும் போது ஒவ்வொரு தாய் தகப்பன் கூறிய செய்தியும் அவ்வளவு 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 வேதனை நிறைந்த செய்திகள். பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்காக அதே பொள்ளாச்சியிலிருந்து வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு பள்ளி கல்லூரிக்கும் போய் விழிப்புணர்வு பிரச்சாரங்களை முன்னெடுக்கணும்னு வேலை செய்து கொண்டிருக்கிற நமக்கு இந்த கோர்ட்டுக்கு ஆஜராகக்கூடிய இந்த காட்சி அவ்வளவு பெரிய வைத்தறிச்சலை ஏற்படுத்துது. அடுத்த மாதம் தீர்ப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்லாம் செய்தியை சொல்றாங்க. இவர்கள் அத்தனை பேருக்கும் தூக்கு தண்டனை கிடைக்கணும்.
ஒரு வேளை மாற்று தீர்ப்பு ஏதாவது வருது அப்படின்னா மன்னிக்க முடியாத குற்றம். அத்தனை பேரும் மறுமைக்கு வந்துதான் ஆகணும். நான் வல்ல ரஹ்மானிடம் துவா செய்கிறேன், இந்த காணொளியை கேட்கக்கூடிய அத்தனை பேரும் துவா செய்யுங்கள். ஒருத்தனை கூட அல்லாஹ் நீ விட்டுறாத, அத்தனை பேரையும் நரகத்துல போடு. என்னிடம் நேரடியாக வந்து சாட்சி சொன்ன, வாக்குமூலம் தந்த அந்த செய்திகள் என் காதுல நிக்குது. அந்த வேதனை அதை முழுமையாக வெளிப்படுத்தி கூட இங்க யாரிடமும் பகிர முடியாத ஒரு சோகம் நிறைந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிச்சயமா மறுமை உண்டு என்பதை சத்தியமாக நம்பக்கூடியவர்கள் நாம். கேள்வி கணக்கு உண்டு என்பதை சத்தியமாக நம்பக்கூடியவர்கள் நாம். இதுல ஒரு அயோக்கியன் கூட தப்பிக்க கூடாது. இவங்களெல்லாம் தப்பிக்க விடணும்னு நினைச்சு வேலை செஞ்ச ஒரு அயோக்கியன் கூட தப்பிக்க கூடாது. நாம் துவா செய்கிறோம், வலிமையாக துவா செய்கிறோம். நிச்சயமாக நியாய தீர்ப்பு நாள் உண்டு. அத்தனை அயோக்கியர்களுக்கும், பெண்களுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் மறுமை என்ற நாள் உண்டு. அன்றைக்கு என்னுடைய இறைவன் கருணை துளியும் இல்லாமல் இவர்களை நரகத்தில் போடுவான். நிரந்தரமான தண்டனை உண்டு அப்படிங்கிற துவாவை வல்ல ரஹ்மான்ட்ட நான் முன்வைக்கிறேன், நீங்களும் முன்வைங்க. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய இதெல்லாம் என்னமாவது பண்ணிட்டு போங்கடா, நம்ம என்ன செய்ய முடியும்னு நம்மளால எந்த விஷயத்துல வேணாலும் கடந்து போக முடியுது. நீங்க ஏன் இப்ப ராமர் கோயிலை கட்டுனாங்களே, அயோத்தியில இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துச்சு, நீங்க ஒரு காணொளி கூட போடலையேன்னு தொடர்ந்து பல பேர், சில பேருடைய கமெண்ட்டுகளை பிளாக் பண்ணோம். அவ்வளவு தொடர்ந்து கேள்வியா கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவற்றையெல்லாம் நம்மால் கடந்து போக முடியுது. ஆனால் பெண் பிள்ளைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் போது, பெண் பிள்ளைகளினுடைய மானம் சூறையாடப்படும் போது, பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்படும் போது, பெண் பிள்ளைகள் நம்ப வச்சு நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாகும் போது, பெண்கள் கர்ப்பிணியாக நடுத்தெருவுக்கு வீழ்த்தாட்டப்படும் போது நம்மளால எது நடந்தா என்னன்னு சும்மா இருக்க முடியல. உடம்பு நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, உயிர் இருக்கோ இல்லையோ, எது இருக்கோ இல்லையோ, நாம் செய்ய வேண்டிய வேலையை இதில் தொடர்ந்து செய்தாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு தான் இந்த செய்தியை பதிவு பண்றோம். இந்த செய்தியிலும் நாம் சொல்லுகிறோம், பெண் பிள்ளைகளே, எவனையும் நம்பாதீங்க, எவனையும் நம்பாதீங்க. உங்கள் தாய் தகப்பனை தவிர எவனையும் நம்பாதீங்க. நல்லா படிங்க, சொந்த காலில் நில்லுங்க. நீங்க சம்பாதிச்சு உங்க வாழ்க்கையை நடத்த முடியுங்கிற ஒரு நிலைமை வந்த பிறகு நீங்க உங்க வாழ்க்கையை பத்தி ஒரு முடிவெடுக்கலாம். அப்படி உங்க வாழ்க்கையில ஏதாவது ஆயிட்டா கூட நீங்க சொந்த காலில் நின்று பொழைச்சிக்கிறலாம். அது வரைக்கும் எவனையும் நம்பாதீங்க. இந்த பொள்ளாச்சி பயங்கரங்கள் நமக்கு சொல்லி தந்த பாடங்கள் அதுதான். எவனையும் காதல் என்ற பெயர்ல நம்பாதீங்க, குறிப்பா படிக்கிற வயசுல. இறைவன் பாதுகாக்கட்டும்.